அபி கண்ணு, நீ அழக்கூடாது. நான் எதுவும் பிரச்சனை பண்ணல, பண்ணவும் மாட்டேன். நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போது கண்ணு, சரியா? டேய், என் அபிமா சொல்றதுனால உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன். இங்க பாரு, என் வாழ்க்கையிலேயே அபிமா அலறத பாக்குறது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். இதுக்கப்புறம் அந்த பிள்ளை கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அந்த கண்ணீர் உன் சாவுக்கு விட்ட கண்ணீர் ஆயுண்டா பாவி. டேய் அபிமா, நாங்க வரோம். சின்னையா ப்ளீஸ் வாங்க வாங்க வாங்க. சின்ன வாங்க கண்ணு. சக்தி அண்ணன், ஏய் துர்கா, நம்ம வீட்டுக்குள்ள வந்து அந்த முட்டாள் பையலும் முரட்டு பொம்பளையும் கதிரையும் என்னையும் அடிச்சிட்டு போறாங்க. நீங்க 2 பேரும் ஒரு வார்த்தை கூட கேட்காம வாயை மூடிட்டு நின்னுட்டு இருக்கீங்க. நீங்க என்னடானா ரூம்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டீங்க. பெத்தவங்க தலை குனிற மாதிரி காரியத்தை பண்ண பிள்ளைக்காக ஒரு அப்பா அம்மாவால என்ன பேச முடியும்? அபி, வா அபி போலாம். பாத்தியா உன் அப்பா எப்படி பேசுறாருன்னு? அவருதான் அப்படி போறாருன்னா உங்க அம்மா வாயை கூட திறக்காம உள்ள போயிட்டு இருக்கா. அதுவும் மருமகளை கூடவே கூட்டிட்டு போறா. பாத்தியா? சீ, இவங்க 2 பேரும் இப்படி மாறுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இங்க பாரு, நீயும் இவங்கள மாதிரி மாறிடாத. நம்மள அடிக்க அழகையும் வைஜெயந்தியையும் அவங்கள அழகா தூண்டி விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்ப வந்து நடிச்சிட்டு போறாளே ஈஸ்வரி, அவளை சும்மா விடக்கூடாது. அவளுக்கு நம்ம யாருன்னு காட்டணும்டா, காட்டியே ஆகணும். புரிஞ்சுதா? சின்னையா வாங்க சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போய் யோ, இப்ப எதுக்கு கோவமா இருக்கீங்க? வாங்க நம்ம சாப்பிடலாம். சொன்னா புரியாதா? சாப்பாடு தான் வேணாம்னு சொல்றல, போ. இப்ப நான் என்ன பண்ண, நீ என்கிட்ட இப்படி நீ கத்துறீங்க? என்ன பண்ணல? நீ என்ன பண்ணல? படிச்சவ தானே? நான் தான் படிக்காத முட்டா பைய. கதிர் பையன் இப்படி கெட்டவன்னு தெரிஞ்சோம் அபிமா அந்த வீட்லயே இருக்கட்டும்ங்கற. இங்க பார், எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். நான் பயங்கர கோவத்துல இருக்கேன், போயிரு சொல்லிட்டேன். சின்னையா இன்னும் கோவமா தான் இருக்காரு. இவரோட கோவத்தை குறைக்க என்ன பண்றது? அது இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. அத்தை அத்தை அத்தை, இங்க வாங்க. என்ன? வாங்க. என்னாச்சு? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னாச்சு? சாப்பிட தானே கூப்பிட போன, அவன் வரல, இன்னுமா கோவமா இருக்கா? ஆமாத்தே, கோவம்னா கோவம், அப்படி இப்படி கோவம் இல்ல, பயங்கரமான கோவம். என்ன சொல்ற? பயங்கரமான கோவத்துல இருக்கானா? ஆமாத்தே, அத கோவம் கூட சொல்ல முடியாது, கொலவெறின்னு சொல்லணும். என் மேல செம்ம கொலவெறியில இருக்காரு. இப்ப என்ன பண்ண போற? அத்தை, நீங்க எங்க மேல கோவமா இருக்கிறப்போ நானும் சின்னையாவும் சண்டை போட்டுக்கிற மாதிரி உங்க கோவத்தை மறந்து சிரிக்க வைப்போம்ல, அதே டெக்னிக் இப்போ நானும் நீங்களும் சேர்ந்து இப்ப பண்ணலாமா? ஓ, அந்த டெக்னிக்கா? சரி,
பண்ணிடலாம், அசத்திடலாம். அத்தை ரெடியா? நான் ரெடி, நான் ரெடி. தீக்குச்சி ஆ. இங்க வா. இந்த வாரம் பூமையில அக்கா இந்த வரேன்க்கா. என்னங்கக்கா? தீக்குச்சி பூமையில 2 பேரும் கவனமா கேட்டுக்கோங்க. நானும் அத்தையும் இப்ப சின்னையாவோட கோவத்தை குறைக்கிறதுக்காக சண்டை போடுற மாதிரி நடிப்போம். இதுக்கு நீங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன பண்ணோம் நீ? அக்கா சொல்லுங்கக்கா, நான் என்ன பண்ணணும்? அது ஒண்ணும் இல்ல, நானும் அத்தையும் சண்டை போடுறப்போ நீ எனக்கு சப்போர்ட் பண்ண. சரிக்கா. தீக்குச்சி நீ அத்தைக்கு சப்போர்ட் பண்ணு. சரி அண்ணி. அத்தை ஆரம்பிங்க. நானா? நீங்கதான். சரிம்மா. ஈஸ்வரி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு ஓ இஷ்டத்துக்கு நடந்துக்கிற. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்றேன்ல. அத்தை 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 வந்துட்டாரு வந்துட்டாரு. பேசு பேசு. நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு இப்ப என்ன தேவையில்லாம கத்துறீங்க? என்ன பண்ணேனா? என்னைய கேள்வி கேக்குறிய நீ? என்னடி நினைச்சிட்டு இருக்க? அங்க அந்த கதர் பைய என்னெல்லாம் அபிய டார்ச்சர் பண்றான் அதெல்லாம் தெரிஞ்சு கூட அவளை அந்த வீட்லயே விட்டுட்டு வந்திருக்க. இதையா கரெக்ட்ங்கற? இதுல பாவம் அழகு அங்க வந்து நியாயத்தை கேட்டிருக்கான். அப்ப கூட நீ வாய மூடிட்டு இருந்திருக்க. அங்க கதறி இருக்கான், அவகிட்ட கெஞ்சி இருக்கான், அழுது இருக்கான். அப்ப கூட வாய மூடிட்டு வேடிக்கை பார்த்திருக்க. என்னடி இவ்வளவு தூரம் நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், இங்க வந்து அமைதியா நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. ஏன் அபி பொண்ணை இங்க கூட்டிட்டு வரல? அத்தை சும்மா ஆளுக்கு இதே கேட்டு என் மேல கோவப்படாதீங்க. சின்னையா தான் தேவையில்லாம என் மேல கோவமா இருக்காருன்னா இப்ப நீங்களும் அவரை மாதிரி கோவப்பட்டீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? ஏய், என்ன உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? அத்தைங்கிற ஒரு மரியாதை கூட இல்ல. நான் பேச பேச எதிர்த்து கேள்வி கேட்டுட்டே இருக்க. அபி இங்க நீ கூட்டிட்டு வரல, எனக்கும் பிடிக்கலதான். எனக்கு கோவம் வருது. அதே மாதிரி என் பையனுக்கும் கோவம் வருது. நீ படுறது தப்புதான், புரிஞ்சுக்க. உன் மேல அப்படியே அவ்வளவு கோவம் இல்ல இல்ல கொலை வெறியில இருக்கேன்டி. கொலை வெறி. கரெக்டா தான் சொன்ன நீ. நான் அந்த கதிர் பையில அங்கேயே அடிச்சு போட்டுட்டு அபிமாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு எவ்வளவு சொன்னேன். ஆனா ஓ மருமக என்னடானா எனக்கு சமாதானம் சொல்லி என்ன இங்க கூட்டு வந்துட்டாமா. சின்னையா இதான் சந்தர்ப்பம்னு சொல்லி என்ன குறை சொல்லாதீங்க, சொல்லிட்டேன். இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன நல்லா இல்ல? என்ன நல்லா இல்லங்கற? நீ பண்ணதுதான் நல்லா இல்ல. சொல்லிட்டேன். இத பாரு, முதல்ல பேசாம இரு. டேய் இங்க பாரு அழகு, நீ முதல்ல அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும்டா. இவ பேச கேட்டிருக்க கூடாது. இவளுக்கு ரொம்ப திமிராயிடுச்சு. என்னையே எதிர்த்து பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, சரிப்பட்டு வராது, சுத்தமா சரிப்பட்டு வராது. இந்த வீட்ல நம்ம பேச்செல்லாம் கேட்காம இனிமே இவ வச்சுதான் சட்டம் ஆடிட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு வரா போறா, சுத்தமா மரியாதை இல்ல. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிதான் ஆகணும். ஆமா, முடிவு கட்டி ஆகணும். அம்மா என்னம்மா கோவத்துல